செந்தூரான் அறக்கட்டளைக்கு ஒரு அன்பு பரிசு. என்னால் முடிந்தது ஒரு 3000 ரூபா வந்து அறக்கட்டளைக்கு நிறுவனர் சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அவர் இருக்கிற ஊரில் இன்றைக்கி செந்தூரான் அறக்கட்டளை ஒரு சிறப்பு, அதாவது ஒரு சிறப்பு கருத்தரங்கம் முதலாக இன்றைக்கி வந்து நிறுவனர் பிரகாஷ் சகோதரர், அன்பு சகோதரர், எங்கே பார்த்தாலுமே அக்கா நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு அன்பாக விசாரிக்கக்கூடியவர், அன்பாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி இவர் மூலமாக நிறைய ஜோதிடர்கள் வெளியே வரணும். பல கருத்தரங்கள், அதாவது எப்படி சொல்கிறது தெரியல, 1000 கருத்தரங்குகள் இவர் கண்டிப்பாக அவர் நடத்தணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா 12/7/2025. டோட்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வருதுங்க தெரியுமா? 19 வருது. 19 வருதுங்களா? இந்த 19 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7 உலக வசிய எண்ணு. சரிங்களா? COVID-19 வந்துச்சு, உலகம் பூரா வந்துச்சா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துச்சா? உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு வந்துச்சா இப்படிங்கிற COVID-19ங்கிறது? அந்த மாதிரி இன்றைய நாள் வந்து இவர் வந்து கருத்தரங்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. உலக அளவில் தெரிய வரும். சரிங்களா? ஏன்னா அந்த 19ங்கிறது 7 உலக வசிய எண்ணு. அப்போ வந்து செந்தூரான் அறக்கட்டளை ஜோதிட தளபதி சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக அளவுக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் சென்றடையும். ஏன்னா இது கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா அந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வசியத்தை கொடுக்கக்கூடிய எண்ணு. 12ங்கிறது ஒரு தொழில் விருத்தியை கொடுக்கும். நம்மளோட ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்? 12ஆம் பாவங்கிறது என்ன சொல்லுவோம்? வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூருன்னு சொல்லுவோம். இப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாரு? அங்கிருந்து மதுரையிலிருந்து இங்கே வந்து நடத்த வைக்கிறாரு. கண்டிப்பாக இது இங்கே வர ஜோதிடர்கள் அனைவருக்குமே ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இங்கே வந்து பேசுகிற சிறப்பு பேச்சாளர்கள் அனைவருமே உலக அளவில் தெரிய வருவீங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு 2 நம்பரை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை ஆரம்பிச்சிடலாம், ஃபஸ்ட்டு கருத்தரங்களை அப்படின்ட்டு. 42ங்கிற நம்பர் வந்து நான் நிறைய பக்கம் நான் பேசியிருக்கேன். 42ங்கிற நம்பர் வந்து நேற்று ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெளியில் நம்ம நிறையா பேசுனது என்னென்னா 42ங்கிறது உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணும். இந்த நம்பர் வந்து ஒரு நிவாரணியான எண்ணு. சரிங்களா? சர்வலோக நிவாரணி. ஓகேங்களா? அந்த அம்மா வந்து நேற்று வந்து அவங்களுக்கு அம்மா வந்திருக்கு. இந்த நம்பரை நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாளே அந்த இதெல்லாம் வந்து அப்படியே அமர்ந்துருச்சுங்களாம்மா. இந்த மாதிரி நிறைய மெசேஜ் எனக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நன்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா 42ங்கிற நம்பரை பயன்படுத்துங்க. சரிங்களா? அதாவது இங்கே எழுதுங்க. இங்கே தான் உயிர் துடிப்பு இருக்குது, ரெட் கலர் பேனால் எழுதுங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? 42ங்கிற நம்பரை எழுதுங்க. உங்களை அனுசரித்து மற்றவங்கெல்லாம் போவாங்க. உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தங்க பட்டம் பதவி வாங்கணும், படித்த பதவி, இப்போ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரி போகும்போது கொஞ்சம் படிப்பில் அப்படியே ஸ்லோவாகுங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 42ங்கிற நம்பரை எழுத வைங்க. கண்டிப்பாக அந்த பட்டத்தை அவங்க கண்டிப்பாக வாங்கிடும், டிகிரியே முடிச்சிருவாங்க கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீடு நின்றுச்சு, உங்களுக்கு வந்து ஒரு செயல் நடந்துட்டு இருக்குது, அது அப்படியே நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 32ங்கிற நம்பரை ஆக்டிவேட் பண்ணலாம். சரிங்களா? 32ங்கிற நம்பரை இப்போ ஒரு வீடு கட்டாமல் இருக்குது, நீங்கள் அங்கங்கே 32ங்கிற நம்பரை எழுதி விட்டுறலாம். இது நிறைய பேர் கொடுத்து நிறைய பேர் வீடு கட்டி முடித்து புண்ணியோஜனைக்கு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. சரிங்களா? அதனால் இது எல்லாமே நான் சொல்கிறது அனுபவத்தில் கிடச்சது தான் நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இதே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த 32ங்கிற நம்பரை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க. எது ஒன்று நடக்காமல் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? பேரும் அதில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு பணமே வரமாட்டேங்குதுங்க,
எந்த நம்பரை வைக்கிறதுனே தெரியலிங்க, எனக்கு ஏடிஎம் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா 8888ங்கிற நம்பரை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்கும். ஆனாலும் இதை முறையாக கட்டுறவங்கிட்ட போய் அதையே தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் என்னால் ஃபீஸ் கொடுத்து பார்க்க முடியல அப்படின்னா இந்த நம்பரை ஏடிஎம் நம்பராக நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு திடீர்னு என்னோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணுங்க, திடீர் கல்யாணம் ஏற்படணுங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா 51ங்கிற நம்பரை இந்த இடத்துல எழுதிட்டு வாங்க. திடீர்னு ஒரு கல்யாணம் இல்லை, திடீர் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம், ஒரு பொருளாதாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? யூடியூப்பில் பிரபலமாகணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 19ஆம் தேதி இவர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி 19 இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் தெரிய வருவீங்க. அதே மாதிரி ஜனவசியம் ஏற்படணும் அப்படின்னா 22ங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு அதாவது இங்கேருந்து வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எனக்கு நிறைய வாடிக்கையாளர் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாங்க, 22ங்கிற நம்பரை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். 22 ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 22ஆம் தேதி ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவசியம் ஏற்படும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 12ங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. தொழில் விருத்தி உண்டாகும். இங்கே வந்திருக்கிற ஜோதிடர்கள் அனைவருக்குமே தொழில் விருத்தி உண்டாகும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரியறதுக்கும் வருவோம். புரிஞ்சுதுங்களா? வேற ஏதாவது நம்பர்ஸ், நல்ல நம்பர்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 68ங்கிற நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஓகேங்களா? ஏதோ என்னை முடக்கி போட்டிருக்குது, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, ஏதோ எனக்கு யாராவது பண்ணி வச்சுட்டாங்களோ, எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு யோசனை பண்ணுறவங்க 68ங்கிற நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அந்த முடக்கிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? அதாவது அடுத்து ஐயா பேசுகிற காத்துட்ருக்கிறாரு. அடுத்த பதிவில் நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த மாத கருத்தரங்களை கண்டிப்பாக நம்ம பேசலாம். அதாவது இந்த செந்தூரான் அறக்கட்டளை மென்மேலும் வளர்ந்து பிரம்மாண்ட வெற்றிகள் அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு மாதம் கொடுக்கப்படும். இப்பொழுது வினோதினி அவர்களுக்கு துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார்.